தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க எப்பெல்லாம் வீடியோ மேக் பண்றோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வணக்கம். இந்த வீடியோவில் TX9 Pro 6K Ultra HD ஆண்ட்ராய்டு பாக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸில் உங்களுக்கு ஜியோ டிவி, லோக்கல் டிவி, இலங்கை சேனல்ஸ், IPTV அப்படின்னு 4 சர்வீஸ் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அதற்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே கிடையாது. இந்த பாக்ஸ் உங்களுக்கு 8GB RAM 128GB இன்டர்னல் மெமரியோடு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட இன்னொரு வேரியன்ட் இருக்குங்க. 8GB RAM 256GB இன்டர்னல் மெமரியோடு வருது. ஸோ இந்த பாக்ஸோட ப்ரைஸ் பார்க்கலாம். 8GB RAM 128GB இன்டர்னல் மெமரியோட உங்களுக்கு 5500 ரூபாய் வருதுங்க. 8GB RAM 256GB இன்டர்னல் மெமரியோட உங்களுக்கு 6500 ரூபாய் வருதுங்க. இந்த 6500 ரூபாய்க்கு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட தமிழ் புது படங்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பாடல்கள் உங்களுக்கு அதிலே நாங்கள் இன்பில்ட்டாக ஏற்றி தருவோம். ஸோ நீங்கள் வாங்குற உடனே படம், பாட்டு எல்லாமே பார்த்துக்கலாம். எக்ஸ்க்ளூசிவாக இந்த 6500 ரூபாய்க்கு வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான். அதாவது 8GB RAM 256GB இன்டர்னல் வேரியண்ட்டோடு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 100 படங்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பாடல்கள் இன்பில்ட்டாக அதிலே நாங்கள் ஏற்றி தருவோம். கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. முன்கூட்டியே எல்லா அமௌண்ட்டும் பே பண்ணால் மட்டும்தான் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு இந்த பாக்ஸ் அனுப்பி வைப்போம். அதனால் கால் பண்ணி கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள், மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மொபைல் நம்பரில் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள், இமீடியட்டாக வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஷாப்பிங் வெப்சைட்டான tamildtx.com அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். X96 Pro 6K Ultra HD பாக்ஸோட பேக்கிங் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும். முன்னாடி அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பாக்ஸை இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே முன்னாடியே TX9 Pro 6K Ultra HD 8GB RAM 128GB இன்டர்னல் மெமரியோட உங்களுக்கு பாக்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் ஓரமாக வச்சுட்டு இதில் என்னென்ன அக்சசரிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியான ஒரு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸுக்கும் உங்கள் டிவிக்கும் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கடுத்ததாக ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் அளவிலான பவர் அடாப்டர். ஸோ இது மூலமாக தான் உங்களோட பாக்ஸுக்கு பவர் கொடுக்க முடியும். அடுத்ததாக ஒரு ஸ்மார்ட் ரிமோட் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸோடைய வர ரிமோட்டுங்க இது. ஸோ கம்மியான சுவிச்சஸ் மட்டும்தான் இருக்குது. அப்படியே இருந்தாலும் எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இதிலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்டவங்க படித்து பார்த்துக்கலாம். அடுத்ததாக பாக்ஸ் பார்க்கலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். TX9 Pro 6K Ultra HD அப்படின்ற ஒரு பாக்ஸு. 8GB RAM 128GB இன்டர்னல் மெமரியோடையும் இருக்குது. 8GB RAM 256GB இன்டர்னல் மெமரியோடு இருக்குது. ரெண்டுமே ரேட் டிஃப்ரெண்ட் வருங்க. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இது பாக்ஸோட முன்பகுதி. இதில் சின்ன டிஸ்பிளே ஒன்று வரும். அது கரண்ட்டில் போட்டு ஆன் பண்ணால் மட்டும்தான் வரும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் போடுறதுக்கு உண்டான USB போர்ட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் உங்களோட படம், பாட்டு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு RJ45 அதாவது ஈத்தர்நெட்டை டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் இருக்குது. AV போர்ட் இருக்குது. அதாவது சாதாரண கலைஞர் டிவி, கீழ் வைக்கக்கூடிய டிவிக்கு AV போர்ட் எடுக்கிறதுக்காக AV போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரொம்பவே முக்கியமானது ஆப்டிக்கல் அவுட்புட்டு. டால்பி ஆட்டம்ஸ் 5.1 சரவுண்ட் சவுண்ட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா SPDIF போர்ட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க உங்களோட LED டிவிக்கு வீடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்காக. அடுத்ததாக 12 வோல்ட் அளவிலான பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் பின்னாடி வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கோசரமே நீங்கள் இந்த பாக்ஸ் எடுக்கலாம். இந்த பாக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB இன்டர்னல் மெமரியோட 5500, 8GB RAM 256GB இன்டர்னல் மெமரியோட 6500 வருங்க. ஸோ RAM வேரியண்ட்டை பின்னாடி போட்டிருக்காங்க பாருங்கள். RAM 8GB, ROM 128GBன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதாங்க பிராண்ட் நியூ TX9 Pro. அதாவது இந்த மாடல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஸ்டாக் கம்மியாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்ககிட்ட எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் பின்னாடி கேட்குறப்ப கிடைக்காம கூட போகலாம். நான் காட்டுற இந்த வைஃபை ஸ்மார்ட் ரிமோட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது இந்த பாக்ஸோடய வராதுங்க. தனியாக தான் நீங்கள் எங்ககிட்ட அமௌண்ட் கொடுத்து வாங்கணும். இந்த ரிமோட்டில் உங்களுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் மாட்டும்போது டேரெக்டாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் மவுஸ் நகரும். அது மட்டும் இல்லாமல் இது ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், மவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பின்னாடி திருப்பினா கீபோர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிமோட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் வருதுங்க. பர்டிகுலராக இந்த பாக்ஸ் வாங்கும்போது மட்டும்தான் 600 ரூபாய். மற்றபடி இந்த ரிமோட் நீங்கள் தனியாக வாங்கணும் அப்படின்னா 1000 ரூபாய் வருங்க.
இந்த பாக்ஸோட இந்த ரிமோட்டை வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் 600 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து. ஸோ இந்த அடாப்டரை நீங்கள் எந்த டிவைஸில் வேணாலும் சொருவி இந்த ரிமோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டிவியில், உங்களோட சிசிடிவியில் எத்தனை வேணாலும் இந்த ரிமோட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த அடாப்டரை எங்கேயும் தொலைச்சிடக்கூடாது. பத்திரமா நீங்கள் எந்த டிவைஸில் போடணுமோ அந்த டிவைஸில் போட்டு ரிமோட்டை பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிமோட் பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜிங் ரிமோட். அதாவது இதுக்கு நீங்கள் AAA செல்லு போட தேவையில்ல. டைரெக்டாக உங்களோட மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டில் இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். அதற்கு தேவையான ஒயரும் பாருங்கள் அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த யூஎஸ்பி கேபிள் வழியாக உங்களோட சார்ஜரை பயன்படுத்தி இந்த ரிமோட்டுக்கு நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஜஸ்ட் 10 நிமிஷம் போட்டால் போதும். உங்களுக்கு 3 வாரம் இல்லைன்னா 1 மாதம் இந்த ரிமோட் வருங்க. இப்போது வீடியோவில் காட்டின ப்ராடக்ட் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இமீடியட்டாக நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கலாம்.